السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما أنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க கண்ணியம் பொருந்திய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, வாலிப நண்பர்களே, ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான இந்த முபாரக்கான மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கின்றதே இது மிகப்பெரிய பாக்கியமானது. அது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பு, அவனுடைய கண்ணியம், அவனுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்வானது, அல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவுக்கு உயர்வுபடுத்தி வைத்திருக்கின்றான் என்பதை பற்றி நாம் குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் பல சம்பவங்களின் மூலமாகவும் நாம் அறியக்கூடிய நாம் அறியக்கூடிய விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்வானது என்பதை அல்லாஹு தஆலா முந்தைய வேதங்கள் எல்லாம் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். நபியுடைய அந்தஸ்து மட்டும் இல்லை, நபிக்கு வரக்கூடிய அந்த சமுதாயம், அந்த உம்மத்துடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான், முந்தைய நபிமார்களுடைய அந்த வேதங்கள் சொல்லி காட்டுறான். அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா துர்ஷினா மலைக்கு அழைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, போறாங்க. அல்லாஹ் தஆலா சில ஏடுகளை கொடுக்குறான். அந்த ஏடுகளை கொடுக்கும் பொழுது சில வரிகளை பார்க்கிறாங்க. அந்த வரிகளில் எழுதப்பட்ட விஷயம், முதல் வரியை பார்க்கிறாங்க. ஒரு சமுதாயம் வரும், அந்த சமுதாயம் உலகத்தில் கடைசியிலே தோன்றுவார்கள், ஆனால் அவர்கள்தான் மறுமையிலே முதலாவதா சொர்க்கம் செல்வார்கள் என்பதா அந்த ஏற்று எழுதப்பட்டிருந்துச்சு. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இது என்னுடைய சமூகம் தானே, எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கத்தான் செய்யும். ஒரு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்வான், இது நம்முடைய சமூகமா தான் இருக்கும் என்பதாக என்ன செஞ்சாங்க, அந்த ஆசையில கேட்டாங்க. யா அல்லாஹ், இது என்னுடைய சமூகம் தானே என்பதை கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னா, இல்ல இல்ல, இது கடைசியில் வரக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து சமுதாயம் அல்லாஹ் தான் சொல்றாங்க. மீண்டும் என்ன செய்யறாங்க, ஒரு வரியை பார்க்கறாங்க. அது எழுதப்பட்டிருந்துச்சு, ஒரு சமூகம் வரும், அவர்கள் தான் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள், அவர் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள் என்பதாக சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இது என்னுடைய சமூகம் தானே என்பதாக கேட்கும் பொழுது, இதுவும் உங்களுடைய சமூகம் இல்லை, இதுவும் ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். மூன்றாவதாக ஒரு வரியை பார்க்கின்றார்கள். அது அல்லாஹ் தஆலா அந்த வரி எழுதப்பட்டிருந்துச்சு. ஒரு சமூகம் வரும், அந்த சமூகம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர் கொடுக்கப்பட்ட வேதங்களை உள்ளத்திலே சுமப்பார்கள், உள்ளத்தில் வைத்து பாதுகாப்பார்கள். அவர் உயர்ந்த சமூகம் என்பதாக சொல்லும் பொழுது மூசா கேட்டாங்க,
ஏல இதுவாது என்னோட சமூகம் தான் என்பதை கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னா இதுவும் உங்க சமூகம் இல்லை, இதுவும் ஹஸரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் தான் என்பதா. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அந்த ஏட்டை அப்படி தூக்கி வச்சுட்டு, யா அல்லாஹ் என்னைய அந்த சமூகத்தில் ஒருவன் ஆக்கிடு, என்னைய அந்த சமூகத்தில் ஒருவனை ஆக்கிடு. கண்ணியமிக்கவளே, நான் ஒரு விஷயத்தை நன்றாக விளங்க வேண்டும். ஒரு நபி, அல்லாஹ்விட பேசக்கூடிய நபி, உல் அஸ்மின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நபி, அப்படிப்பட்ட நபி எப்படி ஆசைப்பட்டாங்க? இந்த உம்மத்துக்கு நபியா வர ஆசைப்படல, மாறாக அந்த ஹஸரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துல நான் ஒருவனா இருக்குன்னு ஆசைப்படுறேன், யார் என்னை கபூல் செஞ்சிருமா சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னா அதுவும் உங்க இல்ல, அதுவும் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. யார் யார் அந்த சமூகத்துக்கு வருவாக, யார் கடைசி உம்மத்துக்கு வருவாக என்பதாக அல்லாஹ் தஆலா அப்பே தீர்மானித்து விட்டான், உங்களை என்னை. கண்ணியமிக்கவர்களே, அப்ப நபியுடைய அந்த சிறப்பு, நபியுடைய அந்தஸ்தை அல்லாஹ் எப்படி காட்டுறான்னு சொன்னா, முந்தைய சமூகத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். கண்ணியமிக்கவர்களே, வல்ல ரஹ்மான் நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை, நமக்கு மிக உயர்ந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், நம்ம உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நாம் அதிகமா நபியுடைய வாழ்க்கையை, நபியோட சுன்னத்தை, நபியோட ஸலவாத் பாக்கியத்தை பெற்று நாளை மறுமையில் நபியுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிதுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.